ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே. அதனால் நேற்றே என்ன பண்ணோன்னா எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்குலாம் சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தா கிஃப்ட் எடுத்து. நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் கலர் பேப்பர்ஸ் வச்சு. அதை முடிச்சுட்டு வத்தல் மாடியில் காஞ்சதை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி காய வச்சுட்டு நைட்டுக்கு வந்து பாலக்கீரையும் கருவேப்பிலை இது எல்லாமே வாங்கி வச்சது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் பவுலில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தயிருக்கு உர ஊற்றியாச்சு, பாத்திரம்லாம் தேய்க்கல, அப்படியே வச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்துச்சி பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. பூனைக்கு வச்ச பால் அப்படியே கொஞ்சம் இருந்தது மீதி வச்சது. காலையில் வந்து அடைக்காக கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, கொண்டைக்கடலை எல்லாமே ஊற வச்சாச்சு. பாலக்கீரை இருந்ததுனால கொஞ்சமாக பாலக்கீரையும் அரைச்சி ஒரு க்ரீன் அடை சுடலாம் அப்படின்ட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டு ஒரு பாலக்கடை செஞ்சாச்சு. ஸோ பாப்பா தான் பிடிக்கலன்னா பட் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எப்போயுமே குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒன்று சாப்பிட்டா கூட போதும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். தேங்காய் தான் இருந்தது. ஸ்நாக்ஸ் நல்லா ஹெவியாக கொடுத்து விடுங்கன்னு ஸ்கூல் மிஸ் சொன்னதுனால தேங்காய் இருந்தது. பொடியாக அரிஞ்சு நல்லா அதை வந்து துருவி எடுக்கிறதுக்கு பதில் பொடியாக அரிஞ்சு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டேன். ஸோ வந்து கொஞ்சமாக சக்கரைப்பாகு காய்ச்சி அதில் இந்த தேங்காவை வறுத்து ஒரு சாக்லேட் பர்பி மாதிரி செய்யலான்ட்டு ஆசைப்பட்டேன். பட் அப்படியே சாக்லேட் பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. அதை செஞ்சு கொடுத்துடலான்ட்டு ஃபுல்லாகவே கிளறி கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆரஞ்சு இருந்ததுனால அது கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியில் எப்போ பார்த்தாலும் தினம் வாங்குறத விட வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுத்துடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அடை நல்லா கொஞ்சம் ஊற விட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எடுத்தால் நல்லா இருந்தது. நல்லாவே மொறுமொறுன்னு ப்ளஸ் வந்து ப்ரௌனிஷாக பார்க்கவே நல்லா வெந்து நல்லா இருந்தது. ஜூஸையும் சைடில் அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டேன். இந்த சாக்லேட்டு தேங்காவை வந்து அப்படியே உருண்டையாக உருட்டி ஒரு பாக்ஸில் வச்சாச்சு. ஒரு செவ்வாழைப்பழம் ஒன்று இருந்தது, அதையும் கட் பண்ணி பாக்ஸில் வச்சாச்சு. இதுவே நல்ல ஹெவியாக இருக்கும், மதியானம் வரைக்கும் தாங்குங்கிறதுனால பண்ணிவிட்டு வத்தல் இருந்தது இல்லையா, மாடியில் பொரிச்சது இருந்தது, அதை வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பீட்ரூட் வத்தல் கலர் கொஞ்சம் இதாக இருந்ததே தவிர பட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து ஸோ முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் பேட்சாக தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே கெஸ்ட் வராங்கன்னு சொன்னோன்னே, கெஸ்ட்டுனா எங்கள் அண்ணா தான், அவங்க பத்திரிக்கை கொடுக்க வரேன்னு சொன்னதுனால எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெட்ரூமை, ஹாலை எல்லாமே க்ளீன் பண்ணி வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ யாராவது வராங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீடு நீட்டாக இருக்கணுமே அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்போ தான் வரும். ஸோ பாப்பாவோட கபோர்டெல்லாம் ஒரு மாதிரி கிடந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டப்புன்னு மூடிட்டேன். அதுவே போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்லதாக போச்சு. வீட்டில் அப்படியே ஃபுல்லாக குப்பையாக இருந்தது, ஆல் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாவை இது பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிராஜுவேஷன் டேக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து முட்டைகோஸ் பொரியல், சாதம், ரசம், இருந்த வத்தலை பொரித்து எடுத்துக்கிச்சாச்சு. சிம்பிளான லஞ்ச் தான். ஏசியும் வந்து ரிப்பேராக இருக்குது. இப்போ சம்மருக்கு வேணுமே அப்படின்ட்டு ஏசியை வந்து ரிப்பேர் பண்ணாங்க. ஒரு ஜூஸும் போட்டு குடித்து அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம்.